கும்பகோணம் ஆடுதுறை அருகே உள்ள மேலமருத்துவக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மா.க. ஸ்டாலின். ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக உள்ளார். பாமகவில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து வந்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று மா.க. ஸ்டாலின் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள தனது அறையில் அமர்ந்திருந்தார். அலுவலக வளாகத்திற்குள் அவரது ஆதரவாளர்களான களம்பரத்தைச் சேர்ந்த இளையராஜா, மஞ்சமல்லியைச் சேர்ந்த அருண் உள்ளிட்ட சிலரும் இருந்தனர். மதியம் சுமார் 12:30 மணியளவில் 8 பேர் கொண்ட கும்பல் காரில் வந்திருக்கிறது. டிரைவர் மட்டும் காரிலேயே அமர்ந்திருக்க, மற்ற 7 பேர் திடீர் என அலுவலகத்துக்குள் புகுந்து நாட்டு வெடிகுண்டை வீசியிருக்கிறார்கள். அறிவாளோடு சென்ற அந்த கும்பல் மா.க. ஸ்டாலினை தேடியிருக்கிறது. அவர் கிடைக்காததால் அவரின் ஆதரவாளர்களான இளையராஜாவையும் அருணையும் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. 5 நிமிடத்திற்குள் இந்த சம்பவம் சினிமா காட்சிகளை விஞ்சும் வகையில் நடந்து முடிந்திருக்கிறது. இதையறிந்து மா.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள் பேரூராட்சி அலுவலகம் முன் திரண்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டயர்களை கொளுத்தி சாலை நடுவே எரியவிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மா.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இதனால் ஆடுதுறை, கும்பகோணம் பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது. இதையடுத்து எஸ்பி ராஜாராம் தலைமையில் ஆடுதுறை அலுவலகத்திற்குள் சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். வெடித்த மற்றும் வெடிக்காத குண்டுகளை கைப்பற்றி தீவிர சோதனை மேற்கொண்டனர். சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கார் எந்த சாலை வழியாக தப்பிச் சென்றது என்பதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மா.க. ஸ்டாலின் கொலை முயற்சிக்கு பின்னணியில் 10 ஆண்டுகால பகை உள்ளது தெரிய வந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு மா.க. ஸ்டாலின் வன்னியர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார். இவரது தம்பி ராஜா உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வந்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஊர் திருவிழாவிற்காக வந்த ராஜாவை ஒரு மர்ம கும்பல் பொருமநல்லூர் என்ற பகுதியில் வைத்து துடிக்க துடிக்க வெட்டி கொன்றது. இந்த கொலையை லாலி மணிகண்டன் என்ற ரவுடி செய்திருந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவுடி லாலி மணிகண்டனையும் அவரது ஆட்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த 4 மாதத்தில் சிறையில் இருந்து லாலி மணிகண்டன் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். கோவை சிந்தாமணிப்புதூர் சிக்னலில் கார் நின்ற போது சுற்றி வளைத்த ஒரு மர்ம கும்பல் கார் டிரைவர் ரவியை துப்பாக்கியால் சுட்டு நிலைகுலைய செய்தது. இதை பார்த்த லாலி மணிகண்டன் அந்த கும்பலிடம் இருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார். ஆனால் லாலி மணிகண்டனின் தம்பி மாதவன், நண்பர்கள் அருண், தியாகு ஆகிய 3 பேரும் சிக்கிக்கொள்ள அவர்களை கொடூரமாக வெட்டி கொன்று தலைகளை துண்டித்து ரோட்டில் ஃபுட்பால் விளையாடி வெறியாட்டம் போட்டது அந்த மர்ம கும்பல். வழக்கறிஞர் ராஜாவின் நண்பர் என கூறப்படும் பிரபல கூலிப்படை தலைவன் திண்டுக்கல் மோகன்ராமின் ஆட்கள் இந்த கொலைகளை செய்ததாக கோவை போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை வழக்கில் மா.க. ஸ்டாலின், திண்டுக்கல் மோகன்ராம் உள்ளிட்டோர் கோவை நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இந்த சூழலில் மா.க. ஸ்டாலினை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக கூறி போலீசார் லாலி மணிகண்டனையும் வெங்கட்ராமன் என்பவரையும் கைது செய்தனர். இந்த வெங்கட்ராமன் வேறு யாரும் இல்லை, பாமக மாநில துணைத் தலைவராக இருந்தவர். அவருக்கும் மா.க. ஸ்டாலினுக்கும் அதிகார மோதல் இருந்ததாக சொல்லப்பட்டது. இதனால் ஏற்பட்ட பகையும் வழக்கறிஞர் ராஜாவின் கொலைக்கு ஒரு காரணம் என கூறப்பட்டது. ஒரே கட்சியில் இருந்தாலும் இருவரும் பகைவர்களாகி எதிரெதிர் துருவத்தில் நின்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பாமக ராமதாஸ், அன்புமணி என 2ஆக பிரிந்தது. அப்போது மாவட்ட செயலாளர் பதவியை அன்புமணி வெங்கட்ராமனுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு பதிலடியாக அதே மாவட்ட செயலாளர் பதவியை மா.க. ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிறார் ராமதாஸ். இந்த பரபரப்பான பின்னணியில் தான் தற்போது மா.க. ஸ்டாலின் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி
அவரை கொல்ல முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திடீரென்று பட்டப்பகலில் முகமூடி அணிந்து கொண்டு சொகுசு காரில் வந்து இறங்கி வெடிகுண்டை எடுத்து சரமாரியாக வீசி அலுவலகத்துக்குள்ளே வருகின்ற நிலையில் நான் சுதாரித்து கொண்டு எனது அறையில் உள்ள பாத்ரூமில் உள்ளே சென்று விட்டேன். நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம கும்பல் தப்பிக்க பயன்படுத்திய கார் விழுப்புரம் அருகே உள்ள ராகவன்பேட்டை என்ற இடத்தில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. அந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பழிக்கு பழி தீர்க்க இந்த சம்பவம் நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.